சிலம்ப விளையாட்டு முறையில் உள்ள வீச்சு பயிற்சிகள் அனைத்தும் முடிச்சிருக்கோம். இந்த வீச்சு பயிற்சிகள் நாங்கள் செய்கிறது காரணம் என்னென்னா, எங்களோட சிலம்பங்களோட கால்களோட சிலம்பமும் போகிறதுக்கான ஒரு பயிற்சியாக நாங்கள் இவ்வளவு நேரம் நாங்கள் செய்தனாங்க. இனி நாங்கள் இந்த வீச்சு பயிற்சி முறைமைக்குள்ள தேர்ச்சி கொண்டு வைப்போம். தேர்வு முறை, அந்த தேர்வு முறைமையில் வராங்களுக்கு நாங்கள் முடிவெடுத்து அவருக்கு என்ன சன்மானம் கொடுக்கணும், ரெண்டாவது ஆளுக்கு என்ன சன்மானம் கொடுக்கணும்னு நாங்கள் அந்த தேர்வு வச்சு அந்த தேர்வின்படி நாங்கள் அவங்களோட ஆக்களை சரியாக தேர்ந்தெடுப்போம். இந்த இப்போ சிலம்பம் கட்டி விளையாடுற முறைமை இல்லை இது. இப்போ நீங்கள் நாங்கள் பார்த்ததில் பயிற்சிக்குரிய முறையில் உள்ள தேர்வு முறை தானே இது. அப்புறம் அதுக்கு பிறகு வேறு தேர்வு முறைமைகள் இருக்கும். அந்த முறையில் நான் இப்போ முதல் நாள் ஆரம்பிச்சுக்க போகிறேன். இப்போ எங்களோட இதில் சிலம்பத்தில் முதல் நாங்கள் சொல்கிறது எங்களோட சிலம்பம் வீச்சு சிலம்ப முறை வீச்சுன்னு சொல்கிறோம். நாங்கள் முறை வீச்சுன்னு சொல்லக்குள்ள நாங்கள் இப்போ சிலம்பத்தங்களை இந்த மாதிரி வச்சுக்கொண்டு எங்களோட சிலம்ப தேர்வு முறை எப்படி நடக்க போகுன்றது நாம் ஒழுங்கப்படுத்த போகிறோம். அப்போ இந்த மாதிரி சிலம்பத்தங்க எடுத்துக்கொண்டு நாங்கள் நின்றோம்னா இது பிழையான முறை. அப்போ நாங்கள் ஒரு தேர்வு முறைமைக்கு நிற்கக்குள்ள நாங்கள் என்ன இப்போ எங்களோட ஜட்ஜஸ் அவதானித்து கொண்டிருக்கிறவங்க சொல்லுவாங்கன்னா, உங்களோட முறை வீச்ச நிலையில் நிற்கிற முறைமைப்படி நீங்கள் நில்லுங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய எங்களோட வணக்கங்கள் எல்லாம் முடிச்சு போட்டு சரியாக நாங்கள் சிலம்பங்களோட இதே முறைமைக்கு நிற்போம். இதே முறைமைக்கு நிற்கக்குள்ள இந்த சிலம்பம் எங்களோட முன்னடிமானம் உள்ள காலை பாதுகாத்து தான் இந்த சிலம்பம் இருக்குது. பின் முனையில் இதை முன்முனணுமோ இது பின்முனன்றது. இந்த சிலம்பம் வச்சிருக்கக்குள்ள இந்த சிலம்பம் சரியாக எங்களோட காலை பாதுகாத்து எங்களோட பொக்களுக்கு சரியாக இந்த மாதிரி நிற்க வேணும். இதுதான் நாங்கள் சரியாக நிற்கிற முறைமை. அதை விட்டுட்டு நாங்கள் சும்மா அப்படி சிலம்பத்தோடு இந்த மாதிரினா இது பிழையான முறைமை. அப்போ இந்த முறைமையில் ஒருவரை நாங்கள் தெரிவு செய்வோம். மற்ற பிழையான முறைமையை உள்ள ரிஜெக்ட் பண்ணுவோம். இல்லாட்டி ரெண்டாவது ஆளாகவும் அப்படி மூணாவது ஆளாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அடுத்தது இந்த சிலம்பம் இந்த மாதிரி நின்று கொண்டு முறை வீச சொல்லுவோம். நாங்கள் முதல் வீசக்குள்ள சிலம்பம் நாங்கள் எடுக்கக்குள்ள அழகாக எடுக்க வேணும். இந்த காலில் இருந்து இந்த மாதிரி சிலம்பம் எழும்பி கொண்டு வரணும் சரியா நேருக்கு. இந்த முறைமைக்கு வாரத்தால் தான் நாங்கள் இப்போ இந்த முறை வீச்சில் நிற்கக்குள்ள நான் இப்போ இந்த பக்கத்துக்கு சிலம்பம் போட்டு விளையாடுவேன், பின்பகுதிக்கும் சிலம்பம் போட்டு விளையாடுவேன், இந்த பகுதிக்கும் சிலம்பம் போட்டு விளையாடுவேன், இந்த பகுதிக்கும் சிலம்பம் போட்டு விளையாடுவேன். அதனால் இந்த முறை வீச்சுக்கு நிற்கிறாங்க. இந்த நிலையில் நிற்கிறதுக்கு முக்கியமான அளவு. அப்போ நாங்கள் என்னென்னா முதல் வீச்சை ஆரம்பிக்க போகிறோம். இந்த சிலம்பம் இந்த மாதிரி ஆளடி மேலே அழகாக வச்சு இந்த சிலம்பம் ஆளுவரமாக இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி சிலம்பம் இந்த மாதிரி நாங்கள் திரும்பி சிலம்பம் சரியாக இது இங்கே திருப்பி இந்த முறைமைக்கு எடுத்து இது ஒரு அடிமுறைமைக்கு போகும். அடிமுறைமைக்கு போகக்குள்ள சிலம்பம் இதே முறைமைக்கு வருவேன். கைகளெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். திருப்பி இதிலே சிலம்பத்தை கையை திருப்பி அழகாக இந்த மாதிரி எடுத்து நிலத்துக்கு பதிச்சு இந்த காலம் பாதுகாத்து எடுத்து கால் மண்ணை வச்சு மழை ஓடினாங்க.